வணக்கம் நேயர்களே. மற்றும் ஒரு சனிக்கிழமை பொழுது நிலை துறைக்காப்பால் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய துறைக்காப்பால் நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருக்கின்றார் முன்னாள் கோட்டக்கல்வி பணிப்பாளர் அழகையா சுகுமாரன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை முதலில் நிகழ்ச்சியில் உள்வாங்கிக் கொள்வோம். வணக்கம் சார். வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். எப்படி சார், சுகமாக இருக்கிறீங்களா? நல்ல சுகம். நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தோடு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் சார். நான் அழகையா சுகுமாரன், ஆசிரியராக, அதிபராக, கோட்டக்கல்வி பணிப்பாளராக பல்வேறுபட்ட கல்வி பணி புலத்திலே பல்வேறுபட்ட நிலைகளிலே கல்வி பணியாற்றி தற்போது ஓய்வு பெற்றிருக்கின்ற ஒருவன். ஓய்வு பெற்றிருந்தாலும் கூட தொடர்ந்து சில முடிந்த கல்வி பணிகளை ஆற்றி வருகின்ற ஒருவன். நீங்கள் சார் உங்களோட ஆரம்ப கல்வி உயர்கல்வியே எங்கே போயிட்டு போனீங்க? என்னுடைய ஆரம்ப கல்வி நான் உண்மையாகவே அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு மீனுரக்கட்டி என்கின்ற ஒரு தமிழ் கிராமத்திலே அதனுடைய அரசு தமிழ் கலவன் பாடசாலை என்கின்ற ஒரு பாடசாலையிலும் பின்னர் பாலம் என்கின்ற கிராமத்திலும் ஆரம்ப கல்வியை கற்ற நான் 5ஆம் தர புலமை பரிசில் சித்தி அடைந்ததன் பின்னர் கல்முனை சாய்ரா கல்லூரிக்கு நான் உள்வாங்கப்பட்டு அங்கு உயர்தரம் வரையிலே கல்வியை கட்டி கொண்டிருந்த காலத்திலே உயர்தரம் கற்கின்ற அந்த வேளையிலே எனக்கு ஆசிரியர் நியமனம் கிடைத்தது. ஆகவே தொடர்ச்சியாக பரீட்சை வரையிலும் கற்க முடியாத ஒரு சூழல் அப்போது எனக்கு ஏற்பட்டது. அப்போ நீங்கள் உங்களது பல்கலைக்கழக நுழைவு அப்படி இருந்தது? நான் பிறகு ஆசிரியராக கடமையேற்ற போது 2 வருடங்களாக என்னால் பரீட்சைக்கு தோற்ற முடியவில்லை. பின்னர் உயர்தர பரீட்சைக்கு தோற்றி ஆசிரியராக இருந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டதனால் ஆசிரியர் தொழிலை விழ வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்ததனால அப்போதைய நிலையில் எனக்கு ஒரு ஆசிரியர் தொழில் மிக முக்கியமாக இருந்த காரணத்தினாலே பல்கலைக்கழகத்தில் உள்நுழையாது ஆசிரியர் கலாசாலைக்கு முதலிலே உள்நுழைய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அந்த வகையிலே நான் பலாலி ஆசிரியர் கலாசாலையிலே உள்நுழைந்து பின்னர் படிப்படியாக பேராதனை பல்கலைக்கழகத்திலே பட்டதாரியாகி பின்னர் பல்வேறு டிப்ளமா பட்டங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு சேவையில் இருந்து கொண்டே எனக்கு கிடைக்கப்பட்டது என்பதை நான் குறிப்பிட வேண்டும். உங்களோட பல்கலைக்கழக அந்த காலப்பகுதியில் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க? என்னை பொறுத்தவரை இந்த ஆசிரியர் கலாசாலை ஒரு இளமை காலமான ஒரு பலாலி ஆசிரியர் கலாசாலை. அப்போது எங்களுடைய காலம் மிகவும் அந்த யுத்தம் ஆரம்பிப்பட்ட ஒரு காலம். உங்களுக்கு தெரியும், இந்த 83ஆம் ஆண்டு கலவரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த காலத்திலே நாங்கள் பலாலி ஆசிரியர் கலாசாலையிலே கற்றுக்கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பலாலி ஆசிரியர் கலாசாலைக்கு மிக அண்மையில் தான் ஒரு பாரிய குண்டு முதலாக அந்த யுத்தம் தொடர்பாக வெடித்தது. அதில் இருந்து நாங்கள் அந்த யுத்த சூழலுக்குள்ளே பல்வேறுபட்ட நிலைகளிலே வாழ்ந்த காரணத்தினாலே பல்வேறான சுவாரஸ்யங்கள் எங்களுக்கு இருக்கின்றன. என்றாலும் அந்த காலம் ஒரு யுத்த காலமாக இருந்தாலும் நாங்கள் ஒரு மகிழ்வான ஒரு காலமாக இருந்தது. ஏனென்றால் அந்த எங்களுடைய அந்த பலாலி ஆசிரியர் கலாசாலையிலே அது ஒரு விசேட ஆசிரியர் கலாசாலை. அதனாலே இலங்கை முழுவதும் இருந்து பல்வேறு ஊர்களிலும் இருந்து நகரங்களில் இருந்து சுமார் ஒரு 1800 மாணவர்கள் ஒரே வருடத்திலே அங்கு கல்வி கற்றார்கள். அதனால் பல்வேறுபட்ட சமூகங்களைச் சேர்ந்தவர்கள், பல்வேறுபட்ட நகரங்களைச் சேர்ந்தவர்கள், பல மாவட்டங்கள் மாகாணங்களைச் சேர்ந்தவர்களோடு எங்களுக்கு பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது. இதில் ஒரு சுவாரஸ்யமான ஒன்று சொல்ல வேண்டும். எங்களுடைய நண்பர்கள் எங்களை சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலே அவர்களுடைய வீடுகளுக்கு அழைப்பதுண்டு. அந்த வகையிலே ஒரு நாள் நாங்கள் தீவு பகுதிகளுக்கு செல்வதற்கு தயாராகி கொண்டிருந்தோம். அது ஒரு வள்ளம் இருக்கின்றது. அது ஊர்காவத்துறையில் ஆரம்பித்து அன்று மாலைக்கு 7 தீவுகளை அந்த வள்ளம் சென்றடையும். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தீவுகள்லையும் நைனாதீவு, அனலதீவு என்கின்ற ஒவ்வொரு தீவுகள்லையும் அரை மணித்தியாலம் நிற்கும் எங்களுக்கு. நாங்கள் இறங்கி அந்த ஊரை பார்த்துட்டு திரும்ப வள்ளத்தில் ஏற வேண்டும். இப்படியாக நாங்கள் ஒரு 4-5 தீவை பார்த்துட்டு ஏறுகின்ற போது நாங்கள் உரிய வேளைக்கு அந்த வள்ளத்தில் சேர முடியாத ஒரு நிலைமை எங்களுக்கு இருந்தது. அதனாலே வள்ளம் சென்று விட்டது. நாங்கள் ஒரு தீவிலே மிகவும் ஒரு அனலறிவு, அந்த அனலறிவிலே நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டோம். என்றாலும் அங்குள்ள ஆக்களோடு தொடர்பு கொண்டு அன்று இரவை நாங்கள் அங்கு கழித்து மறுநாள் காலையில் எங்களுக்கு வரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஏனென்றால் இது உண்மையாகவே என்றும் மறக்க முடியாத ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி. அதில் பல சுவாரஸ்யங்கள் இருக்கின்றன. என்றாலும் குறிப்பாக நான் இதை பற்றி சொல்லியிருக்கின்றேன். அடுத்ததாக உங்களது இந்த கல்வி நடவடிக்கையெல்லாம் முடித்த பிறகு உங்களுக்கான ஆசிரியர் நியமனம் முதல்ல கிடைச்சது?
என்னுடைய முதல் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல காப்போத்த உயர்தர வர்த்தக பிரிவிலே கல்வி கற்றுக்கொண்டு இடையிலே இருக்கின்ற போதுதான் அந்த ஆசிரியர் நியமனம் சும்மா விண்ணப்பித்து அது கிடைத்தது. எங்களுடைய சொந்த கிராமமான அந்த திராய்க்கேணி என்கின்ற ஒரு பாடசாலையிலே ஒரு 3 மாதங்கள் கடமையாற்றி பின்னர் அக்கரப்பத்து ராமகிருஷ்ண மிஷன் மகா வித்தியாலயம், இப்போது ஒரு தேசிய பாடசாலை, அதிலே நான் ஆசிரியர் கடமையாற்றினேன். அப்போது சிவானந்தா மட்டக்களப்பு சிவானந்தா வித்தியாலயத்திலே புகழ்புத்தொரு அதிபராக இருந்து பிறகு கல்வி செயலாளராக இருந்த எங்களுடைய தியாகராஜா சார் என்கின்ற ஒருவர் அங்கு அதிபராக இருந்தார். அவர் மிகவும் ஆளுமை மிகுந்த மிகவும் திறமையான புகழ்பெற்ற ஒரு அதிபர். அவருக்கு கீழே என்னுடைய முதல் நியமனம் அங்கு கிடைத்து கடமையாற்ற கிடைத்தது ஒரு பெரிய புகழாக இருந்தது. அவருடைய வழிகாட்டல்கள், அவருடைய அனுபவங்களை நேரடியாக எங்களால் பெற்றுக்கொள்ள முடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. எதிர்காலங்களில் எனக்கு இந்த ஆசிரியர் தொழிலையும் என்னுடைய கடமைகளையும் செய்வதற்கு ஒரு உந்து சக்தியாகவும் ஒரு பெரிய வரமாகவும் அது இருந்தது என்பதை நான் இந்த இடத்துல இப்போதும் மறப்பதில்லை. இந்த ஆசிரியர் தொழிலை ஆரம்பித்து அதற்கு பிறகு நிறைய பாடசாலைகளை கல்வி பயிற்சி கொடுத்துருப்பீங்க இல்லையா? எந்தெந்த பாடசாலைகளில் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் எந்தெந்த பாடசாலைகள்லாம்? முதலில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி ஆசிரியர் கலாசாலையை முடித்து முதலாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே கழுதாவளை மகாவித்தியாலயத்துக்கு ஆசிரியர் நியமிக்கப்பட்டேன். கழுதாவளை மகாவித்தியாலயத்தில் ஒரு 5 வருடங்கள் ஆசிரியராக இருந்து மாணவர் தொடர்பாக அவர் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் மாத்திரமல்ல, அவருடைய இணைப்பாட விதானங்கள் தொடர்பாகவும் நான் அவரோடு மிகவும் நெருக்கமாகவும் ஈடுபாடாகவும் தொழிற்பட்ட காரணத்தினாலே ஒரு சிறந்த ஆசிரியராக எனது இள வயதிலே அவர்கள் கணிக்க தொடங்கினார்கள். இப்போதும் அந்த ஞாபகம் பல மாணவர்கள் இப்போதும் வளர்ந்து இருக்கின்றார்கள். எப்போது எங்கு கண்டாலும் அவர்கள் இப்போதும் தன்னை ஒரு ஆசிரியராகவே மதிக்கின்ற ஒரு தன்மை இருக்கின்றது. அதன் பின்னர் மட்டக்களப்பு இந்து கல்லூரிக்கு அதுவும் ஒரு காலகட்டம், ஒரு யுத்தமான காலகட்டம், போக்குவரத்து செய்ய முடியாத பிரச்சனைகள் இருந்த காலகட்டத்திலே பின்னர் மட்டக்களப்பு இந்து கல்லூரிக்கு இடமாற்றம் பெற்று அங்கு ஆசிரியராகவும் அங்கு பிறகு உபாதிபராகவும் இருந்து பிறகு இடையிலே நான் அதிபர் சேவையிலே பரீட்சையிலே சித்தியடைந்த காரணத்தால் அங்கு உபாதிபராகவும் இருந்து பின்னர் வாழைச்சேனை புதுக்குடியிருப்பு வாணி வித்தியாலயம் என்கின்ற ஒரு பாடசாலைக்கு நான் அதிபராக முதலாக நியமிக்கப்பட்டிருந்தேன். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இள வயதில் தான் ஒரு இளம் அதிபராக அந்த பாடசாலையிலே நியமிக்கப்பட்டிருந்தேன். அந்த பாடசாலை எனக்கு உண்மையாகவே நான் அன்று புது எய்து. ஏனென்றால் போக்குவரத்தின் சரியான பிரச்சனையான இடம், பஸ்ஸுகள் கூட மிகவும் தூரத்தில் நிற்கும், கூட நடந்து தான் செல்ல வேண்டும். அப்படி இருக்கிறதுனால ஒரு முதல் அந்த பாடசாலைக்கு நான் அதிபராக நியமனம் பெற்று சென்றதை இந்த இடத்துல நான் அந்த சூழல் எப்படி இருந்தது என்பதை நான் ஞாபகப்படுத்த வேண்டும். நான் சென்றவுடனே அங்குள்ள ஆசிரியர்கள் என்னை வரவேற்றார்கள். பின்னர் ஒரு 10 மணி அளவிலே அவர்கள் சொன்னார்கள், இது ஒரு சூழல் மிகவும் பிரச்சனையானது, எப்போதும் நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று, எப்போதும் நாங்கள் தங்களோட உயிரை காப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். எனக்கு அது அவ்வளவு தூரம் பெரிதுபடுத்தவில்லை. நான் ஏதோ அது ஒரு சம்பிரதாயத்துக்கு கூறுகிறார் என்று நினைத்தேன். ஒரு 10 மணி அளவிலே பார்த்தால் மிகவும் பயங்கரமான வெட்டி சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருந்தன. எல்லா ஆசிரியர்களும் என்னுடைய அதிபர் அறைக்குள்ளே வந்து புகுந்து கொண்டார்கள். எல்லோரும் வளைச்சு அந்த அதிபர் அறையில் இருந்த என்னுடைய மேசைக்கு கீழே அவர்கள் தஞ்சமடைந்து இருந்து கொண்டார்கள். நானும் அப்படி இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தேன். என்னையும் அவர்கள் விடவில்லை. எனக்கு ஒரே ஒரு கவலை இருந்தேன் என்றால், வெளியே இருக்கின்ற மாணவர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்றால் மிகவும் சாரமரியாக வெடிச்சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருந்தன. அது எங்களுடைய காதுகளை மிகவும் துளைத்து கொண்டு இருந்தது. ஏனென்றால் பிறகு நாங்கள் எழும்பி பார்த்தபோது எங்களுடைய அந்த அதிபர் காலயத்தை பல குண்டுகள் துளைத்திருந்த ஒரு சம்பவத்தையும் காணக்கூடியதாக இருந்தது. எங்களுடைய மாணவர்கள் எப்படி தங்களுடைய உயிரை காப்பாற்றுவார்கள், என்ன நடக்கின்ற என்பதுதான் என்னுடைய கவலையாக இருந்தது. ஒரு மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் பிறகு வெளியே வந்து பார்க்கின்ற போது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. தரம் 1 மாணவர்கள் அப்போதுதான் வெளியேற அந்த சந்தர்ப்பம். அவர்கள் அந்த வெளியே போகிற அந்த கிரவுண்ட் ஒன்று இருந்தது. அந்த கிரவுண்டுக்குள்ளேயே அப்படியே ஒரு முதலாம் தரம் கேட்கின்ற மாணவர்கள் அப்படியே நிலத்தோடு படுத்து கிடந்தார்கள். எனக்கு பார்க்கின்ற பொழுது ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் அந்த அளவுக்கு அவர்கள் அந்த பக்குவப்பட்டு தங்கள் அந்த முதலாம் தரத்திலே உயிரை காக்கிற அளவுக்கு அப்படி இருந்தார்கள் என்று நினைக்கின்ற போது இப்போதும் நான் அதை நினைத்து பலரிடம் கூறுவதுண்டு. ஏனென்றால் அப்படியான ஒரு சூழல் அந்த நேரங்களில் இருந்தது. அந்த எங்களுடைய தொழிலை திறமையாக செய்வதற்கு ஏற்ற பல இடைஞ்சல்கள் இப்படி காணப்பட்டன.
இது என்னுடைய முதல் அதிபர் ஆகிய முதல் நாள் அனுபவம் என்றபடியால் நான் இதை குறிப்பிட்டேன். தொடர்ச்சியாக உரையாடலாம் சிறியதொரு விளம்பர வேலையை தொடர்ந்து. விளம்பர வேலையை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கின்றோம் துரைக்கப்பால் நிகழ்ச்சியோடு. தொடர்ச்சியாக உரையாடலாம். சார், நீங்கள் வந்து உங்களோட அந்த காலப்பகுதியில், அதாவது அதிபர் காலப்பகுதியில் நீங்கள் வந்து அந்த செய்த ஒரு என்ன சொல்கிறது, இது என்னால் நான் செய்த ஒரு சாதனை, இந்த ஒரு பாடசாலையில் இதுக்கு முதல்ல ஒன்று செய்யலை, நான் அதிபராக இருந்த காலப்பகுதியில் நான் இதை செய்து நான் ஒரு சாதனை படித்தான் சொன்னால் நீங்கள் இதை சொல்லுவீங்க? சாதனை என்று சொல்லுவதை குறிப்பிட்டு நான் சொல்வதை விட, பின்னர் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி அங்கிருந்து, அதாவது புதுக்குடியிருப்பு வாணி வித்தியாலயம் வாழைச்சேனையிலிருந்து சிறு காலத்தால் இடமாற்றம் பெற்று வந்தாறுமுலை ஸ்ரீ மகா விஷ்ணு வித்தியாலயத்துக்கு நான் இடமாற்றம் பெற்று அதிபராக இடமாற்றம் பெற்று வந்தேன். அப்போதும் அந்த பாடசாலை மிகவும் கல்வித்துறையிலே பின்தங்கியிருந்த ஒரு பாடசாலையாக இருந்தன. அந்த அந்த பாடசாலையை கல்வித்துறையிலே முன்னேற்ற வேண்டும், கல்வி விடயமாக கல்வியிலே மாணவர்கள் அனைவரையும் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் கல்வி என்பது ஒரு கடைச்சரக்கு அல்ல. அது ஒவ்வொரு சிறுவருடைய உரிமைகளையும், தங்களுடைய உரிமைகளை அந்த சிறார்களோ பெற்றார்களோ அறிவதில்லை. அது எங்களுடைய அடிப்படை உரிமை என்பதை, கல்வி கற்பது அடிப்படை உரிமை என்பதை அவர்கள் அறியாமல் இருப்பது மிகவும் ஒரு கிராமப்புறங்களில் இருக்கின்ற ஒரு குறைபாடு. எனவே அந்த வந்தாறுமுலை விஷ்ணு வித்தியாலயம் ஒரு கிராமப்புறம், அதுவும் ஒரு யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு கிராமப்புறம். எனவே அந்த மாணவர்களை எப்படி ஒரு உயர்நிலைக்கு சகலரையும் கல்வி கற்று ஒரு உயர்ந்த நிலையில் அவர்களை வைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறுபட்ட செயற்திட்டங்களை பலர், சமூகம், வேறு நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள், அரசு, அப்போது இருந்த அரசியல் சூழல், இவைகளெல்லாம் பயன்படுத்தி முடிந்த வரையிலே அங்கே அப்போது நான் போகின்ற போது கிட்டத்தட்ட ஒரு அரைவாசி மாணவர்களுக்கு கூட இருப்பதற்கு கூட தளபாடம் இல்லாத ஒரு குறைபாடு காணப்பட்டது. சில அதிகமான மாணவர்கள் தரையில் இருந்து கற்கின்ற ஒரு நிலைமை இருந்தது. ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே, ஒரு 5-6 வருடங்களுக்குள்ளே பௌதிக ரீதியாகவும் கல்வி அபிவிருத்தி ரீதியாகவும் அங்கு உயர்தர, சாதாரண தரத்திலிருந்து உயர்தரம் வைத்து இப்போது ஒரு வண்ணப்பி பாடசாலை என்கின்ற தரத்துக்கு அது ஒரு அடிப்படையிட்டது. அது இப்போதும் அவர்கள் எல்லோரும் அதை சொல்லி கதைத்து கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் வந்தாறுமுலை அந்த விசுமாவத்தியில் நான் அதிபராகத்தான் இருந்தேன். ஆனால் அவர்கள் இப்போதும் அந்த பாடசாலையினுடைய மறுமலர்ச்சியும் அங்கு ஏற்பட்ட ஒரு திருப்பு முனையும் வைத்து என்னை இப்போதும் அந்த மாணவர்கள் என்னை ஒரு தந்தையாக கணிக்கின்ற ஒரு நிலைமை அங்கு காணப்படுகின்றது. ஒரு விஷயத்தை பற்றி நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். என்னவென்றால், முதலாவது முறை காப்போத்த உயர்தர பரீட்சைக்கு நாங்கள் மாணவர்களை அனுமதித்த அந்த காலகட்டம் ஒரு என்ன என்று சொல்வதனால், இதனுடைய பெறுபேறு எப்படி இருக்கும் என்பதிலே என்ன முதலாவது தடவை அந்த பிள்ளைகளும் முதலாவது தடவை எடுக்கிறார்கள், அந்த பாடசாலையிலே இருக்கும் என்பதிலே எங்களுக்கு சில அச்சம் இருந்தாலும் மிகவும் பல்வேறுபட்ட நுட்பங்களை பாவித்து அவர்களை நாங்கள் தயார்படுத்தியிருந்தோம். 15 மாணவர்கள் மாத்திரம்தான் அந்த பரீட்சைக்கு தோற்றிருந்தார்கள். அந்த 15 மாணவர்களிலே 15 பேரும் பல்கலைக்கழகம் செல்வதற்கு தகுதி பெற்றிருந்தார்கள். அதில் சிலர், அதிகமானவர்கள் ஒரே தரத்தில் மாவட்டத்திலே சிறந்த பெறுபவர்களை பெற்றிருந்தார்கள். ஒரு ஆள் மாவட்டத்திலே 3ஆம் இடத்தையும், இன்னொருவர் 5ஆம் இடத்தையும் பெற்றிருந்தார்கள். அதாவது அந்த 15 பேரும், ஒருவரை தவிர மற்ற 15 பேரும் சித்தியடைந்தது மாத்திரமல்ல, அதே வருடத்திலே பல்கலைக்கழகத்துக்கும் கல்வியியல் கல்லூரிக்கும் பல்கலைக்கழக கல்லூரிக்கும் வவுனியாவில் இருக்கிற பல்கலைக்கழக கல்லூரிக்கும் சென்ற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். முதலாவது தடவையிலேயே எல்லோரும் பல்கலைக்கழகத்துக்கு பரீட்சைக்கு தோற்றியவர்கள் எல்லோரும் பல்கலைக்கழகத்துக்கு செல்கின்ற தகுதியை பெற்று பலர் பல்கலைக்கழகம் சென்று, அது மாவட்டத்தில் சிறந்த பெறுபவர்களை எடுக்கின்ற போது அந்த சமூகமும் அங்கே சூழல் உள்ள பிரதேசமும் அந்த பாடசாலையை திரும்பி பார்க்கின்ற ஒரு அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை காட்டினார்கள். இது அங்கே நடந்த ஒரு முதலாவது படி. அப்படி படிப்படியாகவே பல்வேறு பணிகளிலையும் அந்த பாடசாலை வளர்ச்சி கண்டு கொண்டிருந்தது. சார், அடுத்ததாக நீங்கள் அந்த அதிபர் காலப்பகுதியிலே நாம் ஆரம்பித்திருந்தோம். அந்த காலப்பகுதியில் இந்த இல்ல விளையாட்டு போட்டிகள் நடக்கும் தானே, இந்த மாணவர்களை விளையாட்டு ரீதியாக நீங்கள் எப்படி தயார் பண்ணி அவர்களுக்கு ஒரு சாதனை பயணமாக மாற்றினீங்க? நான் பலாலி ஆசிரியர் கலாசாலையிலே உடற்கல்வி தொடர்பாகவும் கல்வி கற்றவன் என்ற வகையிலே நான் அதிபராக இருந்தபோது அதில் நுட்பங்களை நான் மிகவும் அறிந்ததுண்டு.
அது ஒரு உண்மையாகவே இந்த இந்த விளையாட்டுத்துறை என்பது, அது உடற்கல்வி என்பது உடலை நாங்கள் தயார்படுத்துவது அல்ல. அது ஒரு உண்மையாகவே ஒரு ஒப்பற்ற கலை என்று நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அது உள்ளம் மிகவும் முக்கியமானது. இந்த உடற்கல்வி துறையை பொறுத்தவரையில், விளையாட்டுத் துறையை பொறுத்தவரை உள்ளத்தை பதப்படுத்தி எடுப்பது மிகவும் முக்கியமானது. இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் என்றால், இன்று எங்கு பார்த்தாலும் எப்போது பார்த்தாலும் இந்த தற்கொலைகள், தங்கள் உயிரை மாய்த்து கொள்வது, இப்போ ஒரு வசனம் சொல்கிறார்கள், பிழையான தீர்மானத்தை எடுத்தார் என்று சொல்கிறார்கள். எனவே இது இப்படி செய்கிறவர்கள் யார் என்று பார்த்தால், இதில் கல்வி கற்றவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவர்கள், இப்படியானவர்கள் அதிகமாக இதை செய்கின்றார்கள். இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், அவர்கள் உண்மையாகவே இந்த ஆரம்ப காலங்களிலே வெற்றி தோல்வியை தாங்கிக் கொள்கின்ற அந்த மனத்திடத்தை பெறாமல் இருக்கின்றது மிக முக்கியமான காரணம். ஆகவே இந்த கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு இந்த வெற்றியையும் தோல்வியையும் தாங்கி அதற்கான ஒரு மனத்திடத்தை பெற்று கொண்டிருந்தார்கள், வாழ்க்கையில் வருகின்ற தோல்விகள் எல்லாம் மிக இலகுவாக அவர்கள் சந்திப்பார்கள், அதை மிக இலகுவாக கடந்து செல்வார்கள். ஆகவே அவர்கள் தற்கொலை செய்ய வேண்டிய ஒரு நிலைமைக்கு போக வேண்டிய நிலைமை இருக்காது என்கின்ற, அது மாத்திரமல்ல, பல்வேறுபட்ட நோக்கங்கள் என்ற இதில் மிகவும் பிரதானமான நோக்கம். ஆகவே அதுக்கு ஒரு களத்தை அமைத்து கொடுப்பது, அந்த மனத்திடத்துக்கு உறுதிக்கு ஒரு களத்தை அமைத்து கொடுக்குற விஷயம்தான் இந்த விளையாட்டு. எனவே இந்த விளையாட்டுக்கு நாங்கள் மிகவும் முக்கியத்துவம் வழங்கி செயற்படுவதுண்டு. அது ஒரு பெரிய ஆரவாரமாக. அதில் விசேடம் என்னவென்றால், எல்லா மாணவர்களும், இது சில பாடசாலையில் இருக்கின்ற குறிப்பிட்ட ஆக்களை ஓடுவதற்கு மட்டும்தான் தெரிவு செய்வார்கள். அப்போ அவர்கள் மட்டும்தான் செய்வார்கள். மற்றாக்கள்லாம் நின்று கையடிக்கிறவர்களாக மற்ற மாணவர்கள் பார்வையாளர்களாக இருப்பார்கள். அப்படி அல்லாமல் அவர்களால் முடிந்த வகையில் ஆரம்ப பிரிவில் இருந்து உயர்தரம் வரையில் என்ன விளையாட்டுக்களில் அவங்க அது ஒரு சில நேரங்களில் ஒரு 4 நாள் 5 நாள் மேலதிகமாக செல்லும். அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஆனால் எதிர்காலத்தில் வர நன்மைகளை பற்றி நாங்கள் யோசிக்கணும். அதனால் கிட்டத்தட்ட நான் இப்போ வந்தாரம்பில் விஷ்ணு வித்தியாலயத்தை எடுத்துக்கொண்டால், அதில் நான் அந்த நேரங்களில் ஒரு 1000-1200 மாணவர்கள் கற்றார். 1200 மாணவர்களும் விளையாட்டில் பங்கு பெற்றக்கூடிய, ஏதாவது குழு நிகழ்ச்சியாகவும் பங்கு பெற்றக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கும். 1-2 மாணவர்கள் பங்கு பெற்ற, தங்களுடைய உடல்நிலை காரணமாக பங்கு பெற்ற இருந்தாலும் கூட, அவர்களையும் ஏதோ ஒரு வகையில் பங்கு பெற்றுவதற்கு ஒரு நிகழ்ச்சி நிரலை தயாரித்து நான் செய்வதுண்டு. அது பெரிய அளவில் அந்த சமூகத்தில் ஈடுபட்டேன். ஏனென்றால் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு சான்றிதழ் கிடைக்கும். சும்மா சாதாரணமான ஒரு சின்ன பந்து புறக்கிற நிகழ்ச்சி என்றாலும் இருக்கும் அவங்களுக்கு. எனவே அது முக்கியம். ஏனென்றால் எல்லா பாடசாலைகள்லையும் கூடிய மாணவர்கள் எல்லா மாணவர்களும் பங்கு பெற்றக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி நிரல்களை, விளையாட்டுக்களை அமைக்கலாம். பல விளையாட்டுகள் இருக்கின்றன, அமைக்கலாம். அது செயற்படுத்துவது மிக முக்கியமானது. அதுதான் என்னை பொறுத்தவரையில் ஒரு சாதனையான விஷயம் என்று கூட நான் அதை சொல்லலாம். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு கேள்வி உண்டு. ஆசிரியர் அழகையா சுகுமாரன், அதிபர் அழகையா சுகுமாரன், கோட்டக்கல்வி பணிப்பாளர் அழகையா சுகுமாரன், இந்த வெற்றி படிக்க என்ன காரணம்? எப்படி நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொண்டீங்க? இது உண்மையாகவே நான் ஒரு ஆசிரியராகத்தான் இருந்தேன். நான் ஆசிரியர் தொழில் எனக்கு ஏனோ ஒரு வகையில் எனக்கு அது விருப்பமான தொழிலாக மாறிவிட்டது. இதில் ஒரு காரணம் என்னவென்றால், சில நேரங்களில் எங்களுக்கு ஆரம்ப காலங்களில் இந்த பாடசாலை விடுமுறை கிடைக்கும். பாடசாலை விடுமுறை கிடைத்தால் எல்லா ஆசிரியர்களும் மிகவும் சந்தோஷத்தோடு வீடு செல்வார்கள். எனக்கு மாத்திரம் மிகவும் ஒரு கவலையாக இருக்கும். ஏன்னா பாடசாலை விடுமுறை கிடைச்சி விட்டது, நான் என்ன செய்யலாம் என்று. அதனால் நான் பாடசாலை விடுமுறைகளையும் மாணவர்களை, அப்போது மேலதிக வகுப்புகள் இல்லை, மாணவர்களை அழைத்து நாடகம் பழக்குவது, வேறு நிகழ்ச்சிகள் செய்வது, பாடசாலை விடுமுறை காலத்தை கூட நான் ஒரு பாடசாலை நாட்களாகவே அதில் பயன்படுத்தி கொண்டேன். தானாக இப்படியாக இருக்கின்ற போது தான் இந்த அதிபர் பரீட்சை ஒன்று எழுத வேண்டி வந்தது. எனவே இந்த அதிபர் பரீட்சையிலே அப்போது உள்ள நான் நினைக்கிறேன் ஒரு 5 வருடங்கள் ஆசிரியர் சேவையை பூர்த்தி செய்தால் அந்த அதிபர் பரீட்சைக்கு தோற்றக்கூடிய நிலைமை இருந்தது. முதலாக தோற்றினேன். முதலாக அதில் ஒரு விடயம் என்னவென்றால், தமிழ் மொழி மூலமாக இலங்கையிலே நான் அந்த பரீட்சையில் அதிகூடிய புள்ளியை பெற்றிருந்தேன். இது நான் பெரிய அதிபராக வர வேண்டும் என்பதற்காக தோற்றவில்லை. ஒரு சாதாரண நிகழ்வாக, அதுவும் ஒரு முன்னேற்றம், சாதாரண நிகழ்வு போல தான் நான் என் நண்பர்களோடு சேர்ந்து தோற்றியிருந்தேன். அது அப்படி தோற்றிய காரணத்தால் நீங்கள் அதிபராகத்தான் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பாடசாலைக்கு நியமிக்கப்பட்டேன். ஆசிரியராக இருந்து நான் பெற்ற அனுபவம், நான் ஆசிரியராக இருக்கும்போது
ஏனைய அதிபர்கள் செய்த அந்த அவர்களுடைய நடவடிக்கைகளை நான் உள்வாங்கி கொண்ட அந்த விஷயங்கள் இயல்பாகவே அந்த மாணவர்கள் மீது உண்மையாகவே ஒரு ஆசிரியராக ஒரு அதிபராக இருந்தால் மாணவர்கள் மீது ஒரு இனம் புரியாத ஒரு பற்றும் ஒரு பாசமும் அவர்களை நாங்கள் எந்த வகையிலையும் தங்களுடைய சொந்த பிள்ளைகளை விட மேலாக மதிக்கின்ற ஒரு தன்மையும் ஒரு அன்பு கலந்த தன்மையும் இருந்தால் ஒழிய நாங்கள் அதில் வெற்றியளிய முடியாது. இப்போதுள்ள பலர் ஒரு மனவருத்தமான விஷயம் என்னென்றால் பல ஆசிரியர்கள் தங்களுடைய சேவையை சேவையாக அல்ல அதை ஒரு 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 தொழிலாக கருதுகின்ற ஒரு நிலைமை தான் சில இடங்களில் எங்களுடைய இந்த கல்வித்துறையில் மாணவருடைய கல்வித்தரம் வீழ்ச்சி அடைகிறதுக்கு அதுவும் ஒரு காரணம், முழு காரணம் அண்டல்ல, அதுவும் ஒரு காரணமாக இருக்கின்றது. இது நான் எல்லா ஆசிரியர்களையும் சொல்லவில்லை, ஒரு சில ஆசிரியர்கள் அப்படி இருக்கின்றன. இது அவர்களுடைய சூழலும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. எனவே அதை இயல்பாகவே என்னிடம் இருந்த அந்த சில இயல்புகள் என்னை ஒரு சிறந்த நல்ல ஆசிரியராக நான் ஒரு 3-4 தடவைகள் சிறந்த அதிபருக்கான ஜனாதிபதி விருது நான் பெற்றிருக்கின்றேன். ஒரு குறிப்பிட்ட காலம்தான் நான் அதிபராக இருந்தேன், நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்குள்ளே. அப்படி இருந்த காரணத்தாலே, நான் ஒரு சிறந்த அதிபராக இருந்த காரணத்தாலே என்னை நான் சொல்லப்போனால் ஒரு வற்புறுத்தலின் பேரில், ஒரு கட்டாயத்தின் பேரில் எங்களுடைய திணைக்களம் என்னை அழைத்து இந்த கோட்டக்கல்வி படிப்பாளர் பதவியை தந்தது. ஆனால் நான் அதை பெரிதாக நினைத்து சென்றாலும் கூட அதிலிருந்து ஓய்வு பெறும் வரையிலையும் என்னால் முடிந்த வரையில் சேவையாற்றினாலும் இந்த அதிபர் ஆசிரியராக இருந்து கிடைத்த அந்த சேவையாற்றுகின்ற கிடைத்த அந்த சந்தோஷமும் அதனால் கிடைத்த அந்த மன திருப்தியும் அந்த கோட்டக்கல்வி பணிப்பாளராக ஒரு நிர்வாக கடமை ஆற்றுவதில் கிடைக்காமல் இருப்பது ஒரு குறைபாடு தான். ஏனென்று தெரியவில்லை, அது எங்களுடைய இயல்பு, ஒவ்வொருவரையும் பொறுத்த இயல்பு. ஏனென்றால் நான் நினைக்கிறேன் கிழக்கு மாகாணத்திலே ஆகக்கூடிய காலம் கிட்டத்தட்ட 16 வருடங்கள் கோட்டக்கல்வி பணிப்பாளராக இருந்திருக்கிறேன். அதிகமான ஆட்கள் கோட்டக்கல்வி பணிப்பாளராக ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இருந்து அவர்கள் ஓய்வு பெறுற காலத்து தான் அப்படி வருவார்கள். இது நீண்ட காலம் இருந்ததால் எனக்கு என்னுடைய பழைய அதிபர் ஆசிரியர் தொழிலுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற உந்துதல் தான் எனக்கு எப்போதும் இருந்து கொண்டிருந்தது. அடுத்ததாக நீங்கள் இந்த கோட்டக்கல்வி பணிப்பாளர் அந்த காலப்பகுதிக்கும் இப்போ இருக்கிற அந்த காலப்பகுதிக்கும் நீங்கள் என்ன வித்தியாசங்கள் பார்க்குறீங்க? இதில் நிர்வாக ரீதியாகவும் இருக்கின்றது. இந்த கோட்டக்கல்வி பணிப்பாளர் பதவி என்பது என்னை பொறுத்தளவில் அதை மிகவும் இலகுவான ஒரு பதவியாக எடுத்து செயற்படக்கூடியதாகவும் இருக்கின்றது. அப்படி இல்லாத ஒரு கடினமான பதவியாகவும் நாங்கள் அதை கைக்கொள்ளலாம். என்னென்னா அந்த கோட்டக்கல்வி பணிப்பாளர் பதவிகளில் அதிகாரங்கள் கூடுதலாக குவிக்கப்படாவிட்டாலும் சேவைகளை செய்வதற்கு ஏற்ற கதவுகள் திறந்திருக்கின்றன. நான் கோட்டக்கல்வி கல்வியாளராக இருக்கின்ற போது மாணவர்கள கல்வி நோக்கத்துக்காகவும் அவங்களுடைய இணைப்பாட விதான நோக்கத்துக்காகவும் தான் விசேடமான செயற்பாடுகளை செய்தேன். அடிக்கடி அவர்களுக்கு பரீட்சைகளை வைப்பது, அது மாத்திரமல்ல ஒரு வித்தியாசமான முறையிலே இணைப்பாட விதான செயற்பாடுகள், அந்த கலை நிகழ்வுகள், வேறு விளையாட்டு நிகழ்வுகள், சிறுவர் விளையாட்டு நிகழ்வுகள், இப்படி பல்வேறுபட்ட நிகழ்வுகளில் அதாவது அந்த கோட்டத்தில் இருக்கின்ற மாணவர்களுடைய திறமைகளை எப்படி நாங்கள் வெளிக்கொணர இயலுமோ அதற்கேற்ற வகையாக அது எங்களுடைய திணைக்களங்கள் மூலமாக அவை செய்ய முடியாவிட்டாலும் திணைக்களத்துக்கு அப்பாலே இருக்கின்ற சமூகத்திடமிருந்து பல உதவிகளை பெற்று செயற்படுத்திய ஒரு காரணம் இருக்கின்றது. விசேடமாக இந்த ஆரம்ப கல்வி மாணவர்களுடைய விடயங்கள் தொடர்பாகவும் உயர்தர மாணவர்களுடைய அவர்களுடைய கல்வி நிறைப்படுத்துகின்ற விடயமாகவும் பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் செய்திருக்கின்ற மற்ற ஆக்களோட சேர்ந்த வகையிலே செய்து உதவி இருக்கின்றோம். என்னடா நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஒரு சாதாரண கோட்டக்கல்வி பணிப்பாளராகவும் இருந்து தங்களுடைய சேவையை முடிக்கலாம். விசேடமாக தங்களுக்கு கிடைத்திருந்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யக்கூடிய வகையான செயற்திட்டங்களை நான் 2 இடங்களில் கோட்டக்கல்வி பணிப்பாளராக இருந்தேன். ஒன்று ஏறாவூர்பற்று ஆரம்பத்தில் கல்குடா வலயத்தில் உள்ளது. அப்போது ஏறாவூர்பற்றிலே வேல்விஷன் என்ற போன்ற நிறுவனங்கள் எல்லாம் இருந்தார்கள். அவர்கள் என்னுடைய செயற்திட்டங்கள் எப்படி ஒரு வருடம் ஒன்றுக்கு ஒரு 20-25 செயற்திட்டங்கள் கிட்டத்தட்ட 75-80 லட்சம் ரூபா பெறுமதியான செயற்திட்டங்களை கூட செய்திருக்கின்றோம். ஏனென்றால் அந்த கல்வித்துறை சார்ந்து ஆகவே அவர்கள் பெரிதும் உதவினார்கள். அப்படி ஏன் அவர்கள் உதவினார்கள் என்றால் அவர்கள் எதிர்பார்க்கின்ற பெறுபர்கள் அதோட அடைவு மட்டங்கள் பல்வேறுபட்ட விடயங்கள் அவர்களுக்கு கிடைக்கின்ற காரணத்தினாலே பெரிதாக ஒரு தடவை என்னை எடுத்து அவர்கள் அவங்களுடைய வருடாந்த இதிலே
விசேடமாக என்னை கௌரவித்தார்கள். ஏனென்றால் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டது. இப்படி வெளி உதவிகளை பெற்று வித்தியாசமாக கல்வி அபிவிருத்தியை நோக்காக கொண்டு செயற்படக்கூடிய தன்மைகளைத்தான் நான் ஏற்படுத்தி கொண்டதால் கிழக்கு மாகாணத்திலேயே ஒரு சிறந்த கோட்டக்கல்வி பணிப்பாளர் என்கின்ற ஒரு ஸ்தானத்தை எனக்கு ஒரு அங்கீகாரத்தை எனக்கு தந்தார்கள். தொடர்ச்சியாக நாங்கள் உங்களது துறையை பற்றியே கழிச்சு கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் இறுதியாக உங்களது குடும்பத்தை எங்களோட அறிமுகப்படுத்திக் கொடுங்களேன். என்னுடைய குடும்பத்தை பொறுத்த வரையிலே நாங்கள் ஆரம்பத்திலே 8 சகோதரர்கள். நான் அதிலே மூத்த சகோதரன். எங்களுடைய சகோதரர்கள் எல்லாம் எல்லோரும் கல்வி கற்றார்கள். என்னுடைய தந்தையார் வாழைச்சேனை காகித ஆலையிலே கடமையாற்றினவர். அவருடைய ஒரு உழைப்பு ஊடாக நாங்கள் எல்லோரையும் பல்வேறுபட்ட பொருளாதார ரீதியான கஷ்டங்கள் இருந்தாலும் கூட எல்லோரும் கல்வி கற்று இப்போது நல்ல நிலையில் இருக்கின்றது. என்னுடைய தந்தையாரும் இந்த வன்செயல் காரணமாக இறந்தவர். அதன் பின்னர் நான் மட்டக்களப்பில் என்னுடைய திருமணம் பந்தத்தில் இணைந்து கொண்டேன். அவரும் என்னுடைய உறவினர். அவரும் ஒரு கல்வி கற்றவர். என்றாலும் அவர் வேலை உத்தியோக ரீதியாக வேலையில் ஈடுபடவில்லை. எனக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளை, ஒரு மகள் இருக்கின்றார். அவர் இப்போது கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்றார். கூடுதலாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மிகவும் சந்தோஷமாக, ஏனென்றால் ஒரு கல்வி புலத்திலே ஒரு சிறந்த சேவைகளை செய்திருக்கின்றோம், அதால் பலர் பயன்பெற்றிருக்கின்றார்கள் என்று நான் பெருமைப்படாவிட்டாலும் ஏனையவர்கள் அதை கணிக்கின்ற போது ஒரு மகிழ்வான சந்தோஷமான குடும்பமாக நாங்கள் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வளவு நேரமாக எங்களோடு இணைந்திருந்து பெருமதியான கருத்துக்களை வழங்கிய முன்னாள் கோட்டக்கல்வி பணிப்பாளர் அழகியா சுகுமாரன் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி சார். நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு துறைக்காப்பால் நிலையில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் சகாயதவன் ஹேமதவன். வணக்கம் நேர்களே.